என்னை தெரிகிறதா? என்ன சிரிக்கிறீர்கள்? நான் அவன் இல்லை, அவள். ஹா, ஆண்களில் கண்களில் வெளிச்சம், பற்களில் வெண்மை. உங்களுக்கெல்லாம் புல்லரிக்கிறதோ? அரிக்கும். நான் அவளேதான். உங்களின் அழகிய அவள், உங்களுடன் பழகிய அவள், உங்களை தழுவிய அவள். நான் அவளேதான். என்னை தெரிகிறதா? மூன்றெழுத்து மோகினி நான், கவர்ந்தெடுக்கும் காமினி நான். உங்களுக்கு கிளுகிளுப்பை ஊட்டி, கலகலப்பை கூட்டி, உங்கள் மனத்தில் சலசலப்பை மூட்டி, சிலுசிலுக்க வைக்கும் சீமாட்டி நான். மோகம் என்றாலும் தாகம் என்றாலும், ஏன் சோகம் என்றாலும் கூட ரசிகர்களும் காதலர்களும் தேடுவதும் நாடுவதும் என்னைத்தான். எத்தனை அழகு, எத்தனை சுவை, எத்தனை சுகம் என என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள். சிந்தித்தோ சிந்திக்காமலோ சிதற விடுவார்கள் வார்த்தை சில்லறைகளை. நானோ மௌன மொழியாள், மைவிழியாள். அதனால் பேசாமல் பார்த்திருப்பேன் மை விழியாள். இந்நேரம் இங்கிருக்கும் சிலருக்கு இனிமையான கனவு கன்னியாய் என்னை இமைக்காமல் பார்த்ததும், இளமையாய் ரசித்ததும், நினைவு நாடாக்களில் எண்ணச் சிறகுகளை சிறகடிக்க செய்திருக்கும், கிறங்கடிக்க வைத்திருக்கும். நிற்க இல்லம் திரும்பிய பின் ஏதேனும் எக்குத்தப்பாய் நடந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இல்லாள் என்னை மன்னிப்பாராக. இப்போதாவது என்னை தெரிகிறதா? என்னை வாசிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், என்னை ரசிக்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். திரை விளக்கும் காலம் இது, என்னை விளக்கும் நேரம் இது. தையல் நான், அவனிடம் தை என்றேன். அத்தான் தைத்தான். நான் பிறந்தேன். இப்போது சொல்லுங்கள் நான் யார் என்பதை. போதை தரும் என்ன தை? கவிதை. கவிஞன் ஒரு தையல்காரன். கவிஞன் ஒரு தையல்காரன். சொல் எனும் நூல் எடுத்து பொருள் எனும் ஊசி வழி தைக்கின்ற ஆடை நான். நூலின் வண்ணத்தையும் ஊசியின் எண்ணத்தையும் பொறுத்தது என் அழகு. நூல் பழுதானால் ஆடை அழகு கெடும். ஊசி உள்ளிறங்கவில்லை என்றால் அர்த்தம் தைக்காது, ஆடை நிற்காது. சமூக சட்டையில் உள்ள கிழிசல்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுபவள் நான். அவற்றை தைத்துக் கொடுப்பதற்கு வழி சொல்பவளும் நானே. ஏர் உழவன் வயலில் எழுதினால் பெறலாம் அமுதை. எழுத்தோவியன் தாளில் உழுதால் வரலாம் கவிதை. முன்னது நெற்பயிர், பின்னது சொற்பயிர். அது நிலத்தை பண்படுத்தும், இது உளத்தை பண்படுத்தும். நான் மை வழித்தாவும் தத்தை, கவி கைவழி காட்டும் வித்தை. நான் தான் விதை, என் மூலம்தான் எவரும் சொல்வார் கதை. பெயர் வாங்கி கொடுத்தவள் நான். ஆனாலும் என் பெயரில் முக்கால் வாசியை எழுதியவரே ஏற்றுக்கொள்வார், வாங்கிக் கொள்வார். கவி என தம்மை சொல்லிக் கொள்வார். இது எப்படி இருக்கு? இதுதான் உலகம். கட்டுரை என் அண்ணன், நாடகம் என் அக்கா. இசை யார் என்று கேட்காதீர், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அவர் என் முறைமாமன். பாடல் பற்றி சொல்லவில்லையே என்பீர்கள். எனக்கு விருப்பமில்லை, பிடிக்கவில்லை. காரணம் அவள் என் சக்களத்தி. காதலுக்கு கை கொடுக்கும் என்னை காதல் கைகூடியதும் கை கழுவி விடுவார்கள் கள்வர்கள் சிலர். ஒரு சிலர் கண்டதை சொல்வார்கள், வேறு சிலர் கண்டதையும் சொல்வார்கள். இன்னும் சிலரோ எண்ணங்களை எல்லாம் என்னிடம் வந்து கொட்டுவர். அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நான் வரவில்லையே என்றால் என்னையே திட்டுவர், என் தலையிலும் குட்டுவர். நான் நன்றாக இருந்தால் கைதட்டி ரசிப்பார்கள், இல்லை என்றால் கைகொட்டி சிரிப்பார்கள்.
என்னை கையாண்டவனின் கையாலாகா தனத்திற்கு ரசிகர்கள் தந்த பரிசு அந்த கையொலி. அது நான் பட்ட வலியின் எதிரொலி. விளையாட்டாக ஒன்று சொல்கிறேன், என்னிடம் விளையாடாதீர்கள். என்னை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படியே நடப்பேன் நான். என் நிலை குலைத்தவரை தலைகுனிய வைப்பேன் நான். என்னை கைப்பிடிப்பதை பொறுத்தது நான் அவருக்கு கை கொடுப்பதும் கைவிடுவதும். அன்று வள்ளுவனோடு குடித்தனம் செய்து வற்றாத குரல் குழந்தையை துள்ளக் கொடுத்த குள்ளக்குயில் நான். இளங்கோ இழுத்த இழுப்புக்கு இசைந்து கொடுத்த இனிய மயில் நான். முத்தான 3 கருத்து கனிகளை முன்வைத்த சத்தான சகலகலா வள்ளி நான். கம்பன் கட்டித் தழுவிய காதலி நான். எங்களுக்கு பிறந்ததுதான் கம்பராமாயணம். சங்க புலவர்கள் தங்க தமிழ் படைக்க சங்கமித்த சமுத்திர ராஜகுமாரி நான். ஏன் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறீர்கள்? என் கற்பின் மீது சந்தேகமோ? வானில் உண்டு கோடி கோடி நட்சத்திரம். அவை எல்லாவற்றுக்கும் நட்சத்திரம் என்றுதானே பெயர். அப்படித்தான் நானும். என்னை பார்த்து அலறி பதறி அடி ஆத்தி என ஓடி ஒளிந்தவருக்கு புத்திமதி சொல்ல ஆத்தி சூடி கொடுத்தவள் அவ்வை எனும் பெருமாட்டி. அவள்தானே என் அருமை பாட்டி. பள்ளி அறையிலும் பள்ளி அறையிலும் பள்ளி அறையிலும் பள்ளி அறையிலும் தூங்கி கிடந்த என்னை தூக்கி நிறுத்தி சொல்லில் அடித்தவன் சொல்லி அடித்தவன் பாரதிர பார்த்தி என பார் ரதத்தில் புறப்பட்ட பாரதி. அவன்தானே என் புதுவடிவின் சாரதி. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வளர்ந்த எனக்கு திரையரங்கத்திற்காக முகம் திருத்தி என்னை உச்சி மோந்து உலகம் பார்க்க வைத்தவன் அன்னை தமிழின் செல்ல மகன் கண்ணதாசன் எனும் கவிதைகளின் நேசன். கவியரங்கத்தில் கோதையன் அழகை மெருகேற்றி புவியரங்கத்தின் புகழேனியில் ஏற்றி வைத்து ரசிகர்களின் செவியரங்கத்தில் கோலோச்சியவன் கவிக்கோ எனும் கவிதை கோமகன். இன்னும் எத்தனை எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள், சான்றோர்கள் என்னை அத்தனை அழகாய் அருமையாய் அற்புதமாய் பாடினார்கள், தமிழ்ப்பூ சூடினார்கள், பாராட்டினார்கள், சீராட்டினார்கள். அறுசீர் எழுசீர் எண்சீர் என சீரோடு வாழ்ந்த என்னை சீர்தூக்கிவிட்டோர் பலர், சீர்கெடுத்தோர் சிலர். நான் சீராக வந்தால், தாய் வீட்டு சீராக வந்தால் கவிஞர்கள் சீராய் கொட்டுவார்கள். சீர்கெட்டு போனாலோ சீர்திருத்தவாதிகள் எல்லாம் சீண்டாமல் போய்விடுவார்கள். சீர்திருத்தவாதிகள் எல்லாம் சீண்டாமல் போய்விடுவார்கள். அன்று என்னை படைக்க யாப்பிலக்கணத்தை பயன்படுத்தியோர் இன்று அடுத்தவரை பழிக்க ஆப்பிலக்கணத்தை கையில் எடுக்கின்றார். நவரசத்திற்கும் என் எசமானர்கள், அதான் கவிஞர்கள், என்னைத்தான் துணைக்கு அழைப்பார்கள். அன்னையராய் மாறும் அன்பருக்கோ தாலாட்டு பாடும் தாய் வீட்டு தொட்டில் நான். காதலர்க்கோ கனிய கனிய கதை பேசும் உல்லாச கப்பல் நான், சல்லாப கட்டில் நான். சமூகத்தின் நன்மை தீமைகளை மறைக்காமல் நயமாய் ஒலிக்கும் முரசு கொட்டில் நான். கோபதாபங்களையும் குமுறல்களையும் வெறுப்புகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் துரோகங்களையும் கொட்டி தீர்க்கும் வாய்பேசா குப்பை தொட்டினான். பிரிந்த இதயங்களை இதமான சொற்களால் இறுக பற்ற வைக்கும் இணைப்பு பாலம் நான். சரிந்த மனங்களை உயரத் தூக்கிவிடும் உற்சாக சொற்களால் உயரத் தூக்கிவிடும் ஏன் இப்படி நான். ஏன் இப்படி என எதையும் எதிர்பார்க்காமல் எதையும் கேட்காமல் ஏற்றிவிடும் ஏனிப்படி நான். தமிழரின் வீரத்தை ஏறு தழுவும் நாளிலும் வீரனவன் தோளிலும் போர்க்களத்து வாளிலும் வேரருக்கும் வேலிலும் அன்னை அவள் பாலிலும் ஆண்டவனின் கோலிலும் பறைசாற்றியவள் நான். தாய்ப்பாலுக்கு அப்பால் தமிழ்ப்பாலும் குடித்ததால் வீரத்தின் உச்சத்திலும் அறத்தை அகத்திலும் ஈரத்தை இதயத்திலும் நிறுத்திய நிகழ்வுகளை செருக்குடன் முன்வைத்த கருத்து காரிகை நான். அச்சம் தொலைத்து
அகம்பாவம் தொலைத்து, ஆசை தொலைத்து, ஆணவம் தொலைத்து, மிச்சமுள்ள சகதியெல்லாம் சடுதியில் தொலைத்து, சொச்சமுள்ள அன்பை மட்டும் தொலைக்காமல் சந்தனமாய் பூசி உச்சம் தொடச் சொல்லும் உத்தமினான். இறை தேடும் உலகில் இறை தேடும் வழிகளையும் இறை தேடும் வழிகளையும் உன்னை, உன் ஒளியை வெளியில் தேடாமல் உள்ளுக்குள் தேடச் சொல்லும் மொழிகளையும் ஓங்கி ஒலிக்கும் உண்மை விளம்பினான். எனக்கும் ஒரு வேண்டுகோள் உள்ளது. உங்கள் விருப்பத்திற்கு ஏதேதோ எழுதுகின்றீர், அது உங்கள் உரிமை. என் விருப்பத்தையும் கொஞ்சம் கேளுங்கள், இது என் கடமை. இயல்பாய் எழுதுங்கள், இயற்கையாய் எழுதாதீர். செயற்கையாய், இயற்கை இல்லாமல் செயற்கையாய் எழுதாதீர். உங்களுக்கும் உங்களை ஏய்க்கும் ஏஐக்கும் வேறுபாடின்றி போய்விடும். என்னை படிக்க இணையத்தை நாடுங்கள், பரவாயில்லை. என்னை வடிக்க இதயத்தையே தேடுங்கள். எது கவிதை? உங்களுக்குள் உள்ளே புகுந்து என்னை வெளியே எடுங்கள். அப்படியே அச்சு பிசகாமல், அர்த்தம் மாறாமல், அளவுகோல் மீறாமல் அகிலத்திடம் கொடுங்கள். யார் கவிஞன்? எண்ணக் குவியலை எழுத்தில் ஏற்றி, வண்ணச் சுவையை வார்த்தையில் கலந்து, கிண்ணத்தேனதில் கனிப்பொருள் சேர்த்து உண்ணக் கொடுக்கும் உத்தமன் எவனோ அவனே கவிஞன். கவிதையால் என்ன வரும், கவிதைதான் என்ன தரும் என்றா கேட்கிறீர்கள்? கவிதையால் அன்பு வரும், அது அறம் தரும். அறிவு வரும், அது ஞானம் தரும். அகக்கண் திறக்கும், அருட்கண் பிறக்கும். புது புது அர்த்தங்கள் உள்ளுக்குள் சுரக்கும். பூமியில் உள்ள அனைவரையும் அவை நிச்சயம் உருக்கும். கவிதை கேட்டது அவனிடம். அவன், சபா, என்னிடம் கேட்டது, சபா, நீ ஏதும் கவிதை புத்தகம் வெளியிடவில்லையா என்று. அதற்கு நான் சொன்னேன், நான் கவிஞனாக முயல்பவன்தான். எனக்கு இன்னொரு கவிதை புத்தகம் வெளியிட ஆசை உண்டுதான். ஆனாலும் எல்லாம் தயார், புத்தகம் தயார், பக்க எண்கள் கூட போட்டுவிட்டேன். பக்கம் வர மறுக்கின்றன எழுத்துகளும் கவிதைகளும், எதுகைகளும் மோனைகளும். ஒரு நாள் வந்துவிடும். வந்தபோது நிச்சயம் உங்களை அழைத்துச் சொல்கிறேன், என் அகத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். அவசியம் வந்துவிடுங்கள். கவிதைகளில் அழகுக்காய் பொய் தட்டில் வைத்தாலும் ரசிகர்களின் மெய்த்தட்டலே என் வேலை. எனக்கு பரிசாய் மொய் தட்டில் போட வேண்டாம், உங்கள் கைத்தட்டலே போதும் என்பேன். மலரட்டும் எண்ணம், மலரட்டும் எண்ணம், வளரட்டும் கவிதை, பரவட்டும் மகிழ்ச்சி, தழைக்கட்டும் சமூகம், வாழட்டும் கவிஞன், வாழ்த்தட்டும் உலகம். நன்றி, வணக்கம்.